இந்த பொண்ணு கடற்கரையில் இவன் காதலனுக்காக காத்துட்ருக்கா. ஆனால் அந்த காதலன் இன்னும் வரல. கோவப்படுறா, ஃபோன் பண்ணுறா. அந்த ஃபோனை அவன் வீட்டில் இருந்தபடியே எடுக்கிறான். ஆனால் அவனுக்கு மறந்துருச்சு இவன் சொன்னது. இந்த காதலி அந்த பழைய நினைவுகளை அப்படியே நினச்சி பார்க்குறா. நம்ம எப்படிலாம் அந்த பீச்சில் இருந்தோம், எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கா. அவன் சீக்கிரம் வந்துடுவான்னு அவன் நம்புகிறா. இவனும் அடித்து பிடிச்சி அம்மா காதலியை பார்க்குறதுக்காக பீச்சை நோக்கி டிராஃபிக்கில் வந்துட்டுருக்கான். ரோட்டில் வேகமாக வர்றான். அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஃபோன் பண்ணுறா. இவனுக்கு பயங்கர டென்ஷன். ஃபோன் அட்டன் பண்ணி இந்த இப்போ வந்துடுறேன், அப்புறம் வந்துடுறேன், இன்னும் கொஞ்சத்தில் 15 மினிட்ஸு 20 மினிட்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவளும் விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. கட் பண்ணால் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து கிடக்குறா. இவன் ஓடி போய் தூக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு கொண்டு போகிறான். இவளுக்கு உடனே ஒரு மெசேஜ் வருது. உன்னுடைய சிஸ்டர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு ஃபோன் வருது. இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்ன பண்ணுறது தெரியல. காதலனுக்கு ஃபோன் பண்ணுறா. அவன் காதலன் மறுபடியும் நம்மளை திட்ட போகிறாளே நம்ம காதலி அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே அவன் யோசிக்கிறான். அவன் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ அவள் தங்கச்சி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறா. அவளும் அங்கே வர்றா. வந்தால் காதலன் அங்கே இருக்கான். காதலனை பார்த்துட்டு இவன் தான் நம்ம தங்கச்சியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை தப்பை உணர்ந்து அவளை அப்படியே ஆசுவாசப்படுத்தி கட்டி பிடிச்சிக்கிறான்.